ஆபரேஷன் சிந்தூர் அப்ப இந்தியாவோட போர் விமானங்கள் எவ்வளவு வீழ்த்தப்பட்டிருக்கு, இந்தியாவுக்கு என்ன டேமேஜ் என்றுதான் திரும்ப எதிர்க்கட்சிகள் கேட்டாங்களே தவிர பாகிஸ்தானோட எவ்வளவு போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு, பாகிஸ்தானுக்கு எவ்வளவு டேமேஜ் ஆகியிருக்கு என்பதை பத்தி எதிர்க்கட்சிகளுக்கு கவலையே இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாரோட வாயும் அடைக்கும் விதமாக இந்தியன் ஏர்போர்ஸினுடைய சீஃப் 5 பாகிஸ்தானி போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இதை பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நாளா நீடித்து கொண்டிருந்த ஒரு சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய இந்தியன் ஏர்போர்ஸினுடைய சீஃப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தானுடைய 5 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. We were able to get there at least 2 command and control centers in like Murid and Chaklala that I have shown you one of the pictures. At least 6 radars, some of them big, some of them small. 2 SAGW system that is in Lahore and Okara. Then of course runway at Sargodha and Rahimia Khan. 3 hangars that we attacked. One was of course Sukur, the UAV hangar, the Bholari hangar of AEWNC, and Jacobabad, the F-16 hangar. And we have indication of at least 1 AEWNC in that AEWC hangar, and a few F-16s which were under maintenance there. Apart from these, the SAGW systems, mostly from, I'm talking about fighter aircraft are from S-400. We have at least 5 fighters confirmed kills and 1 large aircraft, which could be either an Elint aircraft or an AEWNC aircraft. 2 command and control centers, 6 radars, 2 SAGE systems, 3 hangars, 1 AEWNC, 5 Pakistani fighter jets taken down by S-400. இது ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் தான் பாகிஸ்தானுக்கு என்ன டேமேஜ் ஆகியிருக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்ப என்று நம்ம தெரிந்து கொள்வதற்கு. ஆனா நீங்க பாருங்க, இவ்வளவு நாளா ட்ரம்ப் என்ன சொன்னாரு, இந்தியா பாகிஸ்தான் போரின் போது 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்றுதான் அவருடைய கிளைம். You had India Pakistan that was going, in fact planes were being shot out of there, 4 or 5, but I think 5 jets were shot down actually. And Lindsay, that was getting worse and worse, wasn't it? That was looking like it was going to go. These are 2 serious. So according to his claim, அவர் எந்த நாட்டை சேர்ந்த 5 போர் விமானங்கள் என்று ட்ரம்ப் கூறாதப்பவே ராகுல் காந்தி இந்தியாவோட போர் விமானங்கள் தான் வீழ்த்தப்பட்டது என்று ஒரு அசம்ஷனுக்கு வந்து அவரு இந்தியன் ஆர்மியை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாரு, மோடிஜியை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரோட ட்வீட் ஒன்று போட்டு ட்வீட்டை பின் பண்ணி வச்சிருந்தாரு. மோடிஜி ஹமாரே ஜெட்ஸ் கஹா ஹே, நம்மளோட ஜெட்லாம் எங்க 5 வீழ்ந்து போச்சுன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு என்று அந்த வீடியோ எடுத்து போட்டு பதில் சொல்லுங்க என்று கேட்டாரு. ராகுல் காந்தியோட இந்த புருடா இன்னும் பல புருடாக்கள் என்று சேர்த்து வச்சு இன்னைக்கு இந்தியன் ஏர்போர்ஸ் சீஃப் ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி சொன்ன 5 போர் விமானங்கள். ஏன்னா நீங்க பாருங்க, பாகிஸ்தானும் அதான் சொல்லுது. பாகிஸ்தான் என்ன சொல்லுச்சு, அப்படியே லிஸ்ட் படிக்கிறாங்க. 5 போர் விமானங்கள், இந்தியாவோட போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுச்சு, ப்ரூஃபே இல்லாம லிஸ்ட் படிச்சாங்க பாகிஸ்தான். I can confirm you that 5 Indian aircrafts including 3 Rafale, 1 Su-30 and 1 MiG-29 have been shot down. பாகிஸ்தானோட நரேட்டிவ் என்னவாக இருந்ததோ அதே தான் ராகுல் காந்தி பேசினாரு. அப்ப பாகிஸ்தானோட மவுத் பீஸா ராகுல் என்ற கேள்வி இயல்பாக எழுமா எழாதா? இது ஒண்ணா. அடுத்து ரெண்டாவதுக்கு வாங்க. என்ன கிளைம் பண்ணாரு, பார்லிமெண்ட்ல நின்னுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் காட்டினாரு. 2 கை எடுத்து இப்படி பின்னாடி கட்டிக்கிட்டாரு. எதுக்கு தெரியுமா? You went into Pakistan, you attacked Pakistan, and you told our pilots, do not attack their air defense system. Meaning you told our pilots, go and attack and face the air defense system of Pakistan. Meaning you tied their hands behind their back. மோடி அவர்கள் மத்திய அரசாங்கம் நம்மளுடைய இந்திய ராணுவத்தினுடைய கைகளை கட்டி போட்டு விட்டு போங்க போய் சண்டை போடுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்களா. நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அப்ப அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெஹல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமாவே கம்ப்ளீட் ஃப்ரீடம் டு இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்று அறிவித்து விட்டது. அதை இன்னைக்கு இந்தியன் ஏர்போர்ஸோட சீஃப் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன்னா நீங்க நம்பிதான் ஆகணும், ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் ப்ராசஸ்ல நான் இருந்திருக்கேன். ஸோ நான் ஒரு சாட்சி, எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் வழங்கப்பட்டுச்சு, எப்படி எல்லாம் ஆப்ரேட் ஆகணும் என்பதற்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஒருவேளை ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருந்ததே ஆனால் அது ஃபோர்ஸஸ் நாங்களே எங்களுக்கு இட்டுக்கொண்ட கட்டுப்பாடு, எங்க ஆப்ரேட் பண்ணணும், எப்படி அடிக்கணும் என்பது எல்லாத்தையுமே நாங்களே தீர்மானித்தோம். எங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது. பொலிட்டிக்கலி ஒரு வில் இருந்தது. ரொம்ப முக்கியமா இந்த வார்த்தையை கவனிங்க. தேர் வாஸ் அ பொலிட்டிக்கல் வில். அரசியல் ரீதியாக அவங்க பதிலடி தாக்குதல் செய்வதற்காக முழு ஒத்துழைப்பை ராணுவத்திற்கு வழங்க வேண்டும் என்று ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்தது என்று நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பதிவு பண்றாரு. If I can say what were the reasons for success,
One, which I can think of, is that there was political will. I'm being very, very candid here, very open here, because I hear various versions of it. I think if I tell you something, people will have to believe, because I was there listening to everybody, attending every meeting. There was very clear political will, very clear directions which were given to us, and there were no kind of restrictions which were put on it. Many people have spoken somewhere. Unfortunately, everybody is speaking about it. कि कुछ ना कुछ मैं बोल दूंगा इस बारे में. So there have been talks about, was there any restriction? Were you kept constrained? If there were any constraints, they were self-made. We, the forces, decided what will be our rules of engagement. We, the forces, decided what will be the escalation ladder that we want to ride on. We decided how we want to control the escalation. So I want to make it very clear, there were no, I repeat, no restrictions on us. Full freedom was given to us to plan and execute. ராகுல் காந்தி மட்டும் தான் அப்படி பேசுறாருன்னு பார்த்தோம்னா இவர் மட்டும் கிடையாதுங்க. காங்கிரஸ் கட்சியோட டிஎன்ஏவிலேயே அது இருக்கும் போல இந்தியாவுடைய ராணுவத்தை கேள்வி கேட்பது, கொஸ்டின் பண்ணுவது. அதுவும் நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு, நாங்களும் தான் எதிர்கட்சியாக இருந்திருக்கோம். ஒவ்வொரு முறை போர் நடக்கும் போது நம்மளுடைய எவ்வளவு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, எவ்வளவு பீரங்கிகள் நம்ம இழந்திருக்கோம், அதை பத்திலாம் நாங்க கேட்டதே கிடையாது. காரணம், நாங்கள் இந்த மாதிரி மெட்டல் இருக்கு இல்லையா, மெட்டல்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. எங்களுடைய ராணுவ வீரர்கள் தான் எங்களுக்கு முக்கியம். போர்னு வந்தா, சண்டைன்னு வந்தா சண்டை கீழே தானே செய்யும். அந்த மாதிரி போர்னு வந்தா இது மாதிரி உபகரணங்கள் நாம் இழக்க நேரிடும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தினுடைய நிலப்பகுதி யாராலும் ஆக்கிரமிக்கப்படக்கூடாது, இந்த தேசத்தினுடைய ராணுவ வீரர்கள் ஒருவர் கூட பலியாக கூடாது, அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆனா இந்த காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது, திரும்ப திரும்ப எவ்வளவு விமானம் எவ்வளவு விமானம் எவ்வளவு விமானம் என்று விமானத்துக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க என்று பதிவு பண்ணாரா? ஆமாம்பா, நாங்க விமானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று கௌரவ் ககாய் என்று ஒருத்தர் இருக்காருங்க அஸ்ஸாம்ல. அவர் பாகிஸ்தான் ஏஜென்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மளுடைய அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூட நிறைய இடத்துல ஆதாரப்பூர்வமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இவர் எப்படி பலமுறை பாகிஸ்தானை விசிட் பண்ற வந்திருக்காரு என்று அவர் ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு. அது ஒரு புறம் இருந்தாலுமே करोड़ अरब रुपयों का 5-6 जेट गिरे. இந்தியாவோட விமானங்கள் வீழ்த்தப்பட்டு விட்டன என்று ஒரு அசம்ஷனுக்கு அவரே முடிவே பண்ணி நம்மளோட விமானங்கள் வீழ்த்தப்பட்டுருச்சு, 1000 கோடி நஷ்டம் அடைஞ்சிருச்சு, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு என்று பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. என்ன ப்ரூஃப்? பாகிஸ்தான் சொல்றான் 5 விமானம் போர் விமானம் வீழ்த்தப்பட்டுச்சு, நீங்களும் அதே சொல்றீங்க. ட்ரம்ப் சொல்றாரு 5 போர் விமானம், நீங்க இந்தியாவோட விமானம் தான் அசம்ஷன் நீங்களே இந்தியாவோட போர் விமானத்தை பத்தி கொஸ்டின் கேக்குறீங்க. இதே மாதிரி சுஷில் குமார் ஷிண்டேவோட பொண்ணு என்ன சொன்னாங்க பார்லிமெண்ட்ல, இது ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது மீடியா கிம்மிக்ஸ். எப்படி மீடியா கிம்மிக்ஸா? இந்த பிஆர்லாம் பண்ணுவாங்கல்ல, பப்ளிக் ரிலேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மீடியா கிம்மிக்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க சுஷில் குமார் ஷிண்டேவோட பொண்ணு. क्रोध इस सरकार पर जो आज तक पहलगांव के आतंकी हमलावरों को न पकड़ पाई है और ना ही उनके कुछ सुराग ढूंढ पाई है. ऑपरेशन सिंदूर नाम सुनने में देशभक्ति का लगता है, लेकिन असल में ये सिर्फ मीडिया पर किया सरकार का एक तमाशा था. कोई नहीं बता रहा है कि इस ऑपरेशन में हासिल क्या हुआ. இன்னும் எதிர்க்கட்சியை சார்ந்த பலரும் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்க முடியும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலரும், இன்னும் சொல்ல போனா ரஃபேல் போர் விமானத்துல எலுமிச்சம்பழம் கட்டி தொங்க விட்டு ஒரு கேலி கூத்து பண்ணாங்க. அதை தவிர ஆபரேஷன் சிந்தூர் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆபரேஷன் இல்ல, தோடிசி ஆபரேஷன், ஒரு சின்ன ஆபரேஷன் என்று ஒட்டுமொத்த இந்திய ராணுவத்தையும் சிறுமைப்படுத்தும் வேலையில காங்கிரஸ் கட்சி பல தலைவர்கள் ஈடுபட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்துல ஒருவர் பேசுறாரு பாகிஸ்தானி, அவர் பீப்புள் சிட்டிங் இன் இந்தியன் பார்லிமெண்ட். எப்படி அவர் பீப்புள் சிட்டிங் இன் இந்தியன் பார்லிமெண்ட்னா யாரை குறிப்பிடுறாரு? நம்ம ஏதாவது சொன்னா எங்களை எப்படி நீ பாகிஸ்தானோட பப்பெட்னு சொல்லுவேன்னு சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால உங்களுக்கு என்ன தோணுது, யாரை குறிப்பிட்டு பாகிஸ்தானோட பாராளுமன்றத்துல அவர் பீப்புள் சிட்டிங் தேர் என்று சொல்லியிருப்பாங்க? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படும் விதமாக நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கு என்று நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பதிவு பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இதுவரை ரெக்கார்ட் ஆனதுலேயே சர்ஃபேஸ் டு ஏர் டிஸ்ட்ரக்ஷன் 300 கிலோமீட்டர் தாண்டி இருந்த போர் விமானங்களை நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் தகர்த்திருக்கு. அதான் இருக்கிறதே லாங்கஸ்ட் ரெக்கார்டு அப்படின்னு பதிவு பண்றாரு. சோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆபரேஷன் என்பது ஆபரேஷன் சிந்தூர். ஒவ்வொரு இந்தியனுக்கும் அவ்வளவு பெருமைப்பட வேண்டிய ஒரு ஆபரேஷன் என்றால் இந்த ஆபரேஷன் தான். Which was taken out at a distance of about 300 kilometers. This is the actually largest ever recorded surface to air kill that we can talk about. And ரொம்ப என்ன டச் பண்ண ஒரு வரி என்றால் என்னன்னா, எங்களால சொந்த நாட்டு மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. We couldn't convince our own people
நாங்கள் எதை வேணாலும் சமாளிக்க முடியும். இப்ப நினைச்சு பாருங்க, இந்திய ராணுவத்தால எதை வேணாலும் சமாளிக்க முடியும். எப்பேற்பட்ட ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய இந்திய ராணுவத்துக்கு இருக்கு. ஆனா we can't convince our own people அப்படின்னு பதிவு பண்றாருன்னா, இங்கு தேச விரோதமாக செயல்பட்டு இருக்கிறவங்களோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அதிகமாயிட்டு இருக்கு, இந்த இன்டர்னல் எனிமீஸ் எப்படி அதிகமாயிட்டு இருக்காங்க, அதை தவிர இந்த நேஷனல் பிரைட் இல்லாத அடுத்த தலைமுறை எப்படி உருவாகிட்டு இருக்கு என்பதை நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இதற்கு முன்னாடியே நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க, 15% ஆஃப் த டைம் இந்த நரேட்டிவ் வார்ஃபேர்ல ஃபேக் நியூஸை கவுண்டர் பண்றதுலேயே எங்களுக்கு செலவிடப்படுகிறது. ஸோ ஃபேக் நியூஸ் அவ்வளோ பரவலாக பரவுது. ஃபேக் நியூஸ் சொந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சில தேச விரோதிகள் அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுற காமன் பீப்புள் என்று இவங்களை சரியான திசையை நோக்கி நாம் திருப்பாவிட்டால், இப்போதே அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாவிட்டால் இந்த தேசம் பெரிய ஆபத்தை பிற்காலத்தில் சந்திக்கும். எவ்வளவோ பேர் இங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்திய ராணுவம் தான் பெஹல்காமியை செய்தது என்று பேசினாங்க. அந்த ட்வீட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை நம்பி ஒரு பெருங்கூட்டம் ஆமா என்று ஜால்ரா அடித்தது. இப்படி எல்லாம் உள்ளூர்ல பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு, அதை தவிர இது ஒரு பக்கம் வச்சுட்டு, அதை தவிர பாருங்க நம்மளுடைய பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அப்போசிஷன் பார்ட்டி எப்படி இருக்காங்க, தொடர்ச்சியாக இந்திய ராணுவத்தை சிறுமைப்படுத்தும் வேலையிலே ஈடுபடுறாங்க. இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் செய்து கொண்டிருந்தாலுமே அதை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்திய ராணுவமே நம்மளுடைய போர் விமானங்கள் எவ்வளவு வீழ்த்தப்பட்டிருக்கு என்று திரும்ப திரும்ப கேட்டு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு வீழ்த்தப்பட்டிருக்கு அவ்வளவு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு வார் டைம்ல அப்டேட் கொடுப்பாங்களா? எப்போது யாருக்கு எதை சொல்ல வேண்டுமோ அப்போது அதை தெரிவித்தால் போதும். இப்போ கூட இந்திய ராணுவமானது, குறிப்பாக நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் இதை உலகத்திற்கு இப்போ தெரிவித்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருப்பார் போல. அதனால இப்ப சொல்லியிருக்காரு. அதனால் நாம் மீண்டும் சொல்வது எல்லாமே, கீப் காம் அண்ட் பிலீவ் இன் அவர் ஃபோர்ஸஸ். அவங்களுக்கு தெரியும் எதை எப்போது செய்ய வேண்டும், எதை எப்போது சொல்ல வேண்டும், யாருக்கு எப்போது எதை புரியும்படி சொல்ல வேண்டும் என்று. அதை அந்தந்த நேரத்தில் சரியாக அவர்கள் செய்வார்கள். ஸோ நம்மளுடைய வேலை என்ன? கீப் காம் அண்ட் பிலீவ் இன் தம். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம்.